Hello friends, welcome to Viha vlogs. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க கோவிட்ல வந்து யுஎஸ்ல இருந்து இந்தியாக்கு அப்புறமா இந்தியால இருந்து யுஎஸ் டிராவல் பத்தி தான் இந்த வீடியோல அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் நாங்க எப்படி ப்ரிப்பேர் ஆனோம்ன்றத பத்தி தான் நாங்க இந்த வீடியோல போட்டுருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் எங்களுக்கு வந்து 10:30க்கு ஃப்ளைட். அண்ட் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஏர்போர்ட் வந்து 45 minutes. ஸோ நாங்கள் மார்னிங் 7 o'clock கிளம்பிட்டோம். எங்களோட ஃப்ளைட் வந்து December 30th மார்னிங் 10:30க்கு. நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 o'clock கிளம்பிட்டோங்க. அண்ட் நாங்கள் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் எதுவும் எடுத்துகிட்டு போகல. பட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா நாங்கள் போனப்போ வந்து கோவிட் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவும் போகலை. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போகலை. பட் ஆனால் வந்து நீங்கள் ஏர்போர்ட் போனோன்னா அவங்களே வந்து ஏர் இந்தியாவோட க்ரூவே வந்து உங்களுக்கு ப்ரைமரி ஸ்க்ரீனிங் ஒன்று பண்ணுவாங்க. உங்களோட டெம்பரேச்சர் அதெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நீங்கள் பேக்கெல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். அண்ட் இந்தியாவிலேருந்து நீங்கள் யூஎஸ் வரீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தியாவில் கோவிட் டெஸ்ட் கண்டிப்பாக வேணும். யூஎஸ் வரத்துக்கு கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவங்க செக் பண்ணுறாங்க. அந்த கோவிட் டெஸ்ட்டில் வந்து உங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்க நேம் வந்து அப்படியே இருக்கணும். அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இது ரெண்டும் தான் வந்து மேண்டேட்ரி. அண்ட் அங்கே வந்து சென்னையிலேயும் ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டெல்லியிலையும் இமிக்ரேஷனில் ஒரு வாட்டி இந்த கோவிட் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது அது வந்து ரொம்ப வந்து பிரச்சனை தான். உங்களை வந்து ஃப்ளைட்டில் இருக்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடணும். ஸோ நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது வந்து கம்பல்சரி. அண்ட் இப்போ வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இது வந்து வாஷிங்டனில் இருக்கிற ஐஏடி ஏர்போர்ட், டேலஸ் ஏர்போர்ட். ஸோ இப்போது நீங்கள் வந்து யூஎஸ் டு இந்தியா ட்ராவல் பண்ண போகிறீங்க, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போது வந்து கோவிட் ரிசல்ட் வந்து ரொம்பவே வந்து மேண்டட்ரி. நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் பாஸும் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி லிங்க்கில் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. இன்னும் உள்ளே போக வேண்டியது தான். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ளே வந்து ஒரு ப்ரைமரி ஸ்க்ரீனிங் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே க்ரௌடாக இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்மளுக்கு ப்ரைமரி ஸ்க்ரீன் பண்ணி நம்மளோட பாஸ்போர்ட்டில் ஒரு ஸ்டிக்கர் அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் நம்ம அங்கே தான் வந்து கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டோன்னா நம்ம பேக் வந்து செக்இன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் பேக்கெல்லாம் செக்இன் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இருந்தது. அதில் ஏறி நாங்கள் வந்து ஃப்ளைட் டிபார்ச்சர் ஆகிற அந்த கேட்டுக்கு வந்து கரெக்டாக போகணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெயின் ஏறி இறங்கினோடனே நம்மளுக்கு மறுபடியும் வந்து ஒரு நம்மளோட பேக்கேஜ்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொண்டு போனால் அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் பேபியோடு போனதெல்லாம் நாங்கள் வந்து பேபி வாட்டர் அது எல்லாமே வச்சுருந்தோம். அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து இப்போ கோவிடில் ட்ராவல் பண்ணுறதால நீங்கள் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தாராளமாக அடல்ட்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஒரு வழியாக எங்கள் ஃப்ளைட் வந்து கிளம்பிருச்சுங்க. ஸோ ஃப்ளைட்டில் வந்து நாங்கள் போகும்போது நாங்கள் December 30th போனோம். ஸோ அப்போது வந்து ஃபுட்டெல்லாம் எதுவும் தரல. நாங்கள் ஏறினோடனே ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் ஆர் நான்வெஜ் நம்மளோட விஷ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுட் ஒன்று கொடுத்தாங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா எந்த ஒரு ஃபுட்டும் டெல்லி வரைக்கும் தரவே இல்லை. ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அவங்க தந்தது. அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. அது வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீட்லேயே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது இப்போ மார்ச்சில் தான் வந்தோம். ஸோ வந்து அப்போ உங்களுக்கு வந்து 3 times ஃபுட் தராங்க. பட் ஆனால் பேபிஸ்க்காக இருந்தால் இல்லைனா சில்ட்ரன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஃபுட் கொண்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப லேட்டாக தான் தராங்க. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க. நாங்கள் இப்போ டெல்லி வந்துவிட்டோம். டெல்லியில் வந்து நாங்கள் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் டெல்லியில் வந்து December 31st 4 PM அப்போ தான் வந்து லேண்ட் ஆகணும். எங்களோட வெயிட்டிங் டைம் வந்து ஒரு 2 hours தான் இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து டெல்லியில் பெருசாக இமிக்ரேஷன்லாம் எதுவும் நடக்கலை. ஏன்னா நாங்கள் வந்து சென்னை ட்ராவல் பண்ணுறதால சென்னையில் தான் ஃபுல்லாக வந்து இமிக்ரேஷன். ஸோ அங்கே தான் வந்து இமிக்ரேஷன்லாம் செக் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டில் எதுவும் தராததால ரொம்ப பசிச்சுது. ஸோ நாங்கள் வந்து ஒரு லைட்டாக ஸ்டார்பக்ஸில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு எங்கள் கேட்டில் போய் உட்காந்துட்டோம். அண்ட் கேட்லேயும் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் உட்காந்தோம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னாடி அவங்களே வந்து உங்களுக்கு
ஃபேஸ் ஷீல்டு, மாஸ்க் அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம அதை வந்து போட்டு தான் ட்ராவல் பண்ணோம். அண்ட் கரெக்டாக வந்து 7க்கு வந்து எங்கள் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் நாங்கள் வந்து சென்னையில் ஒரு 9க்கு லேண்ட் ஆனோம். ஸோ சென்னையில் லேண்ட் ஆனோன்னா இமிக்ரேஷன்லாம் முடிஞ்சுதுங்க. ஸோ நாங்கள் இங்கேருந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகாததால் அங்கே வந்து அவங்க கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தாங்க அந்த ப்ராசஸ். ஸோ நம்மளுக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்து முடிச்சோன்னா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். அண்ட் வீட்டுக்கு போய் நம்ம ஒரு 7 டேஸ் வந்து தனியாக ஐசோலேட் ஆகிறது நல்லது. இவ்வளோதாங்க எங்களோட ஓவரால் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மூத்தாக தான் இருந்தது. பட் ஃபுட் தான் கொஞ்சம் வந்து கொடுக்காததால் ரொம்ப பசிச்சுது. அண்ட் மற்றபடி இப்போ வந்து ஓகே தான். இப்போ ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஃபுட் வந்து அவங்களே தராங்க. பட் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் டயபெட்டிக் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கொண்டு போகிறதும் நல்லது தான். அண்ட் இவ்வளோதாங்க. திருப்பி வரும்போது நாங்கள் யூஎஸ் டு இந்தியா வரும்போது மோஸ்ட்லி இதே தான் இருந்துச்சு. ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோவிட் ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் கோவிட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த ஃபுல் நேம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் இருக்கணும். இது ரெண்டுத்தையும் தான் கம்பல்சரியாக செக் பண்ணுறாங்க. அண்ட் உங்களோட கோவிட் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுதான் நீங்கள் நம்ம விஹா vlogs ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டவுன் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.